ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழன் வெளியில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் சமையல் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காளான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கயல் ட்ரிப்புக்கு போகிறா. வீட்டில் காளான் இருந்தது. அவளுக்கு காளான் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி செஞ்சேன். இன்றைக்கி காளான் பிரியாணிக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்தேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தேன் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பாய். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்களுமே கடைக்கு போயிட்டோம். பெருசாக வீடியோ எடுக்கலை. திருப்பி வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுத்தோம். 2 யூனிஃபார்ம் செட்டு, ஓகே, 2 ஆஃபீஸ் ட்ரெஸ், 2 இன்னர் வேர். ஆமா. ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கியா? நான் உன்னோட எங்கேயாவது ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கூல் ஷூ இதாக இருக்கும், வேணா ஒயிட் ஷூ வேணா எடுத்து வச்சுக்கோ. ஓகே. ஸ்வெட்டர் எடுத்து வச்சியா? மூணார் எவ்வளோ குளிரும் தெரியுமா? போனதில்லை, எனக்கு தெரியாது. போனதெல்லாம் இருந்தாலும் தெரியாது. போயிட்டு காய்ச்சலோட வரக்கூடாது. உனக்கு பொறாமைலாம் இல்லையா? இல்ல, இங்க பாரு, அவளுக்கு ஜாலி தான். பிரஷ், டவல் எடுத்து வச்சியா? நாளைக்கு காலையில டவல் எடுத்து வை, ஒரு குட்டி டவல் எடுத்து வை. பிரஷ், ஏய் இங்க பாரு, டவல்னே குளிச்சிட்டு இதல தான் தொடப்ப. அது உள்ள வச்சிட்டியா? இங்க பாரு, பிரஷ், நான் எழுதி வச்சிருக்கேமா. சரிமா, பிரஷ், பேஸ்ட் இருந்தாலும் முத ட்ரூட் போற சொல்லணும்ல. சீப்பு, தலை சீவிக்கியா? சீவிக்குவேல, எல்லாமே எடுத்து வச்சிருக்கியா? லப்பர் பேண்ட், கிளிப்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கியா? அப்புறம் அங்க போயிட்டு எதுவும் வீடியோ தூக்கிட்டு போறாத. ஜிபிஎஸ் ட்ராக்கர் அது நீ எங்க போற என்ன பண்ற நாங்க பார்க்க வேணாமா? காசு வேணுமா? ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வேணும்? 150. 500 குள்ள தான் எடுத்து வர சொன்னாங்க. 500 குள்ள எடுத்து வர சொன்னாங்க. 2 நாளைக்கு 500 வேணுமா? 500 நான் 500 கேக்கல, 500 குள்ள தான் கேட்டாங்க. போட்டுடுப்பா பாவம். எவ்வளவு வேணும்? 150. 200. என்னது போல பெருசுதான். உனக்கு மட்டுமா? ஆமா. இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர்த்து கேக்குறியா? ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இல்ல. ஆமா, வருத்தப்படாத. வாலிபர் சங்கத்துக்கு வாலிபர் சங்கத்து தலைவியே இவங்க தானே. இல்ல, வாலிபி சங்கம் இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. 1 கிராம் பிரெயினை வச்சு எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதீங்க, சரியா? போமா. சரி போய் தூங்கு. தெரியுமா? தெரியும்ல. எங்கேயாவது தொலைஞ்சு போட்டா என்ன சொல்லுவேன்? தொலைஞ்சிட்டேன்னு சொல்லுவேன். நீ இன்னொன்னு தெரியுமா? தொலைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கேன், யார்ட்டையாவது ராஜேஷ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்க, நெட்ல ராஜேஷ் கிச்சன் போடுங்க, நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லு. இன்னொன்னு தெரியுமா? அங்க போனேன்னா யாருக்கும் தமிழ் வேற தெரியாது. ஐயோ, ஆமா பாப்பா, கேரளா பாப்பா, தமிழ் தெரியாது. தொலைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்குவேன், நீ பேசுனேன்னா அவங்களுக்கு கேட்காது. அம்மா, இது சொல்லிருந்தாங்க முன்னாடியே. அந்த மலையாளம் போட்டுருக்கேன். அங்க யாருக்கும் தமிழ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும்ல, இங்கிலீஷ். அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தானே தெரியும். அடியாது 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பேக் ரெடி பண்ணிருச்சுடி. ஓகேவா? தப்பிச்சிருவேல. 6 மணிக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். போயிட்டு வந்துருவேல. கங்க்ராட்ஸ். போயிட்டு வருவேன். ஓகே, சூப்பர். சாப்பாடு அதெல்லாம் எல்லாமே அவங்க பாத்துக்கலாம்ல. ட்ரிப்புக்கு 2 நாள் ட்ரிப்புக்கு. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது. 6 மணிக்கு பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே லேட் ஆகிடுச்சு. சூதானமாக போகணும், மேம் கூட தான் இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டே இல்லாமல் மேம் சொல்கிறத கேட்கணும். அவங்க தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 1 கிராம் பிரெயினை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனேன்னு தொலைஞ்சிடாத, சரியா? பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. ஆமா, 100 ரூபாய் கொடுத்து பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. ஏய் குர்ரா பாவத்தை.
தொலைச்சிடாத. பார்த்து பத்திரமா செலவு பண்ணுமா. உங்கள் அப்பா கத்தையாக வேற கொடுத்துருக்கு பாரு. அது என்ன மட்டாமல் அடுக்க மட்டாமல் அடுக்கிட்டு இருக்கு. போதும் 500 ரூபாய் இருக்கு. என்ன பண்ணுவா? வெறும் மாங்காயா வாங்கி தின்பா. மாங்காயெல்லாம் இருக்காது. மாங்காயா வாங்கி தின்னு வயிற்றாலன்னு வந்துடாத. மாங்காய் கிடைக்காத பொருளை வாங்கி திங்காத சரியா? மாங்காய் இங்கே தோட்டத்தில் நிறைய இருக்கு. பாய் பாய். இன்னும் தூங்கலையா நீ? நடிக்காத. சரி வா கிளம்பு. லேட்டாச்சு. கையிலும் கண்மணியும் வீட்டில் சண்டை கட்டிகிட்டே இருந்தாங்க. அப்படின்னா 2 பேரையும் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு கையல் ஃபஸ்ட் டைம் 2 டே ட்ரிப்பு எங்களை விட்டு தனியாக போகிறா. ஸோ அதே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் கூட கையிலே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டா. விடுறியா? கேர்ஃபுல். ஓகே ஹேவ் ஃபன் பட் கேர்ஃபுல். ஓகே பாய். டீச்சர் கூட இருக்கணும். கமல் காலையில் பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. வேலை சொல்ல மாட்டாளா? 2 நாள் ஃப்ரீ தான். நாளைக்கு நைட்டு வந்துடும் அக்கா. நாளைக்கு நைட் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ இல்லை. அதுவே எங்களுக்கு போதும். 1 night டூர் கூட்டு போல. இவங்க தான் கீழடி போயிட்டு இருந்தாங்கல்ல. இந்த மாதிரி 1 day ட்ரிப்பு அதெல்லாம் ஆஃப்டர் 6th. பாய். போயிட்டு வா. கண்மணியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நாங்களுமே கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ரோட்டரியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டேன். எங்கள் ரோட்டரி ஹாலுக்கு வெளியில் பயிருடை சுவர் அப்படின்னு ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். அதில் நல்ல கண்டிஷனில் இருக்க யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வைப்போம். தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க. இதை வந்து அப்பப்போ ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். ஒயிட்டு, பிங்க், எல்லோ அப்படின்னு எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கா பிளேட்டு. சாப்பிடு கமல், இது எல்லாமே உனக்கு தான். எல்லாம் உனக்கு தான். சாப்பிடு. மதியம் லஞ்சை முடிச்சுட்டு நானும் கமலும் எனக்கு ஜுவல் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். எனக்கு ரெகுலர் வியருக்கு ஒரு ஜிமிக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். நான் வந்து கண்மணி காது குத்துக்கு அம்மா எடுத்து கொடுத்த ஜிமிக்கி தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தீபாவளி டைமில் கையலுக்கு வந்து அதை போட்டு விட்ருந்தேன். அவள் வந்து அந்த ஜிமிக்கியை வந்து உடச்சிட்டா. அதனால் அது எப்போ போட்டாலும் எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழட்டி வச்சுட்டேன். எனக்கு ஜிமிக்கி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நேரங்காலம் இப்போ தான் கூடி வந்திருக்கு. ரெகுலர் வியருக்கு அப்படின்றனால 1/2 பவுனுக்குள்ளே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லாமே இல்லை, ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுறேன். ரொம்ப சின்னதல்ல? 4 கிராம் இல்லை, அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் 10 4 கிராமில் 2 கூட எடுத்துக்கலாம்ல. ஆஹா, பிள்ளைங்களுக்குன்னு வச்சுக்கலாம்ல. பார்க்குறேன், வச்சுட்டு காதில் போட்டு பார்த்துட்டு இருக்கணும். கம்பேர் பண்ணி அதில் போட்டு பார்க்குறியா? எல்லாத்தையும் போட்டு பார்க்குறியா? ஆமாம், எது நல்லா இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இது பார்க்க உனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆமாம், இது ஜிமிக்கிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், இதோட அதான் நடக்குங்களா? இதுதான் நல்லா இருக்கு. ஜிமிக்கினாலே ட்ரெடிஷ்னல் தான், அதுதான் நல்லா இருக்கு. ஆமாம், என் மூச்சுக்கு அதுதான் நல்லா இருக்குன்ற. ஆமாம், நல்லா வித்தியாசமாக போட்டால் நல்லா இல்லைன்ற. அதனால் சரி, அது புதுசு மாட்டினது. இதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் ஆனால் ட்ரெடிஷ்னல் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா. இது அது பழசு தானே? பழசு இல்லை, புதுசு தான் இப்போ போட்டிருக்கேன். நல்லா தான், நல்லா இருக்கு. நான் இது நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. இதுக்கும் மேலே அந்த கல் வச்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்கிறது வந்து இதாக இருக்குல்ல, இதாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ரவுண்டாக இல்லை, இந்த மாதிரி இதாக இருக்குது. அது எத்தனை கிராமு? இது எத்தனை? இது 4 கிராமு, இது 6 கிராம். ஓகே, இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இது பெருசாக இருக்குது, பார்க்க பெருசாக இருக்குது. நல்லா இருக்கிறது இது ஒன்றும் பெருசாக, இதுக்கு முன்னாடி போட்டது நல்லா இருந்துச்சு. ஆனால் அது 1 பவுனு. இது 6 கிராமு. இதே நல்லா இருக்கு. இந்த புக்கு
மேலே இருக்கிறது எனக்கு பிடிக்கலையே. ஆனால் இது கழட்ட முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதுனா கூட மேலே மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம். இது மாற்ற முடியாது. இது மாற்ற முடியாது. அது அட்டாச்சாக வரும். ஓகே. ஒரு ஜிமிக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசனை, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டேன். அக்காவங்க கூட வந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருந்திருக்கும். 4 கிராமா 6 கிராமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. 6 கிராம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 4 கிராமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிராமில் செலக்ட் பண்ணேன். ஜிமிக்கி செலக்ட் பண்ணி பில் போட கொடுத்துட்டு அப்படியே வளையல் பார்த்துட்டு இருந்தேன். கமல் இப்போ எதுக்கு வளையல் பார்த்துட்ருக்க, அவ்வளோதான் காசெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. இது இப்போ வாங்குறதுக்கு இல்லை, மார்ச்சில் சீட்டு காசு முடிஞ்சதும் வாங்குறதுக்கு இப்போவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நாலு கிராம் 62,000 ரூபாய் வந்துருச்சு. 1 கிராம் நான் வாங்கும்போது 12,800 ரூபாய். தங்கம் விலை ஏன் இவ்வளோ ஏறிக்கிட்டே போகுதுன்னு தெரியல. ஜிமிக்கி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.